ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுல. நம்ம காமெடி ஜோடிஸ் நிகழ்ச்சியில இப்ப வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறது அரவிந்த் அண்ட் ஃபயர் சவுண்டர். எப்பவுமே நம்ம பாலுபை அரவிந்த் ஏதாவது ஒரு கான்செப்ட் சூப்பரா கலக்கலா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வருவாரு. இன்னைக்கு நம்ம குஷி படத்துல வந்திருக்க ஒரு விஷயத்தை எடுத்து 3 டிஃபரெண்ட் வேரியேஷன்ல பெர்ஃபார்ம் பண்ண போறாரு. அப்படி என்னதான் பண்ண போறாரு நீங்களே பாருங்களேன். So let's welcome அரவிந்த் and ஃபயர் சவுண்டர். சிவா, இது நல்லா இல்ல. எது நீ பண்ற காரியம் புக்கு படிக்கிறது நல்ல காரியம் தானே. அப்படி ஒண்ணு தப்பான புக்க நான் படிக்கலையே. நீ படிக்கிறத பத்தி சொல்ல, நீ பாக்குறத பத்தி சொல்ற. ஏ நல்ல விதமா தான் பாக்குறேன். பேச்சு மாத்தாத. நீ இடுப்ப பார்த்த. வாட்? நடிக்காத. நீ பார்த்த. இல்ல. நீ பார்த்த. இல்லன்றல்ல. நீ பார்த்தன்றல்ல. நீ பார்த்த. நீ பார்த்தத நான் பார்த்தேன். மேபி இருக்கலாம். பேஸ் டு பேஸ் திருப்பும் போது கேஷுவலா. மத்தபடி தப்பாலாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, ஒரு பக்கம் கூட படிக்கல. ஆனா 10 தடவை பார்த்துட்டேன். ஜெனி, நீ என்ன தப்பான ஆங்கிளே பார்த்துட்டு இருக்க. யாரு? நான் தப்பான ஆங்கிள் பாக்குறேனா நீ தப்பான ஆங்கிள் பாக்குறியா? ஜெனி, you are always mistaking me. ஜெனி, you are always mistaking me. எப்ப பார்த்தாலும் நான் தப்பாவே புரிஞ்சிட்டு இருக்கேன். நினைச்சு பாரு, அன்னைக்கு பாபு ஒட்டாம கொடுத்த லெட்டர் உன்கிட்ட கொடுத்தப்போ உள்ளுக்குள்ள என்ன எழுதிருக்குன்னு சொன்னப்போ நீ என்ன சொன்ன? உன் புத்தி கெட்ட புத்தி, எது மூடிதான் திறந்து பார்க்க வேண்டியது, you're a crook, you're a pervert அப்படி எப்படின்னு நான் திட்டல. அதுக்கப்புறம் அவன் கையில அடிபட்டதுனால அவன் சொல்ல நான் தான் எழுதுன்ற உண்மை தெரிஞ்சப்போ நீங்க சாரி கேட்கல. நான் சொல்றேனே, பொம்பளைங்க சைக்காலஜி இதானே. என்ன பத்தி பேசும்போது என்ன பத்தி ஓடி பேசு. பொம்பளைங்க மொத்தமா சேர்த்து பேசாத. என்ன தெரியும் பொம்பளைங்க சைக்காலஜி பத்தி? மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசுறது நாங்க இல்ல, நான் இல்ல, நீங்கதான். ஓகே, நீதான். பேச்சு மாத்தாத. நீ இடுப்ப பாத்தியா இல்லையா? நீ என்ன லவ் பண்ணியா இல்லையா? இல்ல. அப்ப நானும் இடுப்ப பாக்கல. இந்த காட்சி இந்த ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஒரு பார்ட்டி அட்டன் பண்ணிட்டு நல்லா தண்ணி அடிச்சு வந்தோடனே எஸ்.ஜே. சூர்யா சார் இந்த காட்சியை படமாக்கி இருந்தாருன்னா இந்த காட்சி எப்படி இருந்திருக்கும்? சிவா, இது நல்லா இல்ல. எது? நீ பண்ற காரியம். புக்கு படிக்கிறது நல்ல காரியம் தானே. அப்படி ஒண்ணு தப்பான புக்க நான் படிக்கலையே. நீ படிக்கிறத பத்தி சொல்ல, நீ பாக்குறத பத்தி சொல்ற. ஏ நல்ல விதமா தான் பாக்குறேன். பேச்சு மாத்தாத. நீ இடுப்ப பார்த்த. வாட்? நடிக்காத. நீ பார்த்த. இல்ல. நீ பார்த்த. இல்லன்றல்ல. நீ பார்த்தன்றல்ல. நீ பார்த்த. நீ பார்த்தது நான் பார்த்தேன். மேபி இருக்கலாம். பேஸ் டு பேஸ் திருப்பும் போது கேஷுவலா. மத்தபடி தப்பாலாம் ஒண்ணும் இல்ல. நீ வந்து ஒரு நிமிஷம் கூட ஆகல, ஒரு பக்கம் கூட படிக்கல. ஆனா 10 தடவை பார்த்துட்டேன். இந்த காட்சியை நம்ம பார்த்திருப்போம். டே லைட்ல தான் ஷூட் பண்ணிருப்பாங்க. காலையில இருந்து தப்பா நடிச்சு ஹீரோ ஹீரோயின் நிறைய டேக் வாங்கிட்டாங்க. உடனே நம்ம டைரக்டர் சார், இத பார் ஹீரோ ஹீரோயின், வனா வனா வனா, டே லைட் முடிய போதா, ஷூட்டிங் முடிய போதா, சீக்கிரம் பேசுங்க, சீக்கிரம் சீக்கிரம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி இருந்தா ஹீரோ ஹீரோயினும் ரொம்ப ஸ்பீடா பேசிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நீ வந்து ஒரு நிமிஷம் ஆகல, ஒரு பக்கம் கூட படிக்கல. ஆனா 10 தடவை பார்த்தேன். ஜெனி, நீ தப்பா எங்களை பாத்துக்கிற. யாரு? நான் தப்பா எங்களை பார்த்தா நீ தப்பா எங்களை பாத்தியா? ஜெனி, you are always mistaking me. Jenny, you are always mistaking me. எப்ப பார்த்தாலும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன். ரெண்டு பாரு, அடி பாபு ஒட்டாம கொடுத்த லெட்டர் உனக்கு கொடுத்தப்போ உள்ளுக்குள்ள என்ன எழுதிருக்குன்னு சொன்னப்போ என்ன சொன்ன? உன் புத்தி கேட்ட புத்தி, எது மூடிதான் திறந்து பார்க்க வேண்டியது, you're a crook, you're a pervert அப்படி எப்படின்னு நினைச்சா? அதுக்கப்புறம் கையில அடிபட்டதுனால அவன் சொல்ல நான் தான் எழுதுன்ற உண்மை தெரிஞ்சப்போ நீங்க சாரி கேட்கல. நான் சொல்றேனே, பொம்பளைங்க சைக்காலஜி தானே. என்ன பேசுறது? என்ன பேசுறது? பொம்பளைங்க மொத்தமா சேர்த்து பேசாத. என்ன தெரியும் பொம்பளைங்க சைக்காலஜி பத்தி? மனசுக்குள்ள ஒன்று வச்சு வெளியில ஒன்று பேசுறது நான் இல்ல, நீங்கதான். ஓகே, நீதான். பேச்சு மாத்தாத. நீ இடுப்ப பாத்தியா இல்லையா? நீ என்ன பண்ணியா? அப்ப நானும் இடுப்ப பாக்கல. நம்ம அரவிந்த் அண்ட் ஃபயர் சவுண்டர் சூப்பரா கலக்கிட்டு போயிட்டாங்க. 3 டிஃபரெண்ட் வேரியேஷன், அதுல காமெடி கூட கலந்து ரொம்ப அழகா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க வயிறுக்குள்ள சிரிச்சிருப்பீங்க. இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அவங்களோட கோட் நம்பர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ மறக்காம ஓட் பண்ணி இவங்களை ஜெயிக்க வைங்க.
இப்போ இந்த ஜோடிக்கு நம்ம மத்த காமெடி ஜோடிஸ் எல்லாம் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறாங்கன்னு நீங்களே பாருங்க. அரவிந்த் வந்து யாரு கூட கம்பைன் பண்ணி பண்ணாலும் அதுல வந்து ஒரு தனித்திறமை தெரியும். ஆமா, நீங்க பண்ண கான்செப்ட மட்டும் எஸ்ஜே சூர்யா பாத்துருந்தாங்கன்னா குஷி படத்தை இதே கான்செப்டே வச்சிருப்பாங்க. அவ்வளவு அருமையா இருக்கும். காமெடி ஜோடிஸ் பண்ண போறது ரெக்கார்ட் பிரேக். ஆட்ட ஆரம்பிச்சிருச்சுல.